அனைவருக்கும் வணக்கம். பனி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். மீனா, மயில், அரசி இவங்க 3 பேருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. அரசி வந்து எப்பயும் போல் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மயில் பூ கட்டிகிட்டு இருக்காங்க. மீனா வந்து பக்கத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அவங்க ஃபோட்டோ எடுத்து பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க, என்ன இருக்குது ஃபோனில் அப்படின்னு சொல்லி மயில் கேட்குறாங்க. அதுவாக்கா இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், ராஜியும் கதிரும் பீச்சுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. ஓ, பீச்சுக்கு போயிருக்காங்களா, வெரி குட் வெரி குட், அவங்களும் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அது ஃபோட்டோ பார்க்குறாங்க. உடனே அரசியும் பார்க்குறாங்க. எல்லோரும் பீச்சுக்கு போயிட்டீங்க, எல்லோரும் சென்னைக்கும் போயிட்டீங்க, எல்லோரும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டீங்க, நான் மட்டும்தான் இன்னும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லி அரசியை வந்து அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அரசி, உனக்கும் கல்யாணம் ஆகட்டும், நீயும் உன் வீட்டுக்காரோட சேர்ந்து சென்னைக்கு போயிட்டு ஹனிமூன் போய் நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க. ஆமாம் போங்க நீ அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து கோமதி ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. மீன் குழம்பு முதல்ல உள்ளே போட்டுறதை போட்டுனா நீ கிண்டுக்கு வந்து அப்படியே கொதன்னு அப்படியே ஃபுல்லாக கலண்டுறோம். ஃபஸ்ட்டு மசாலா நல்லா கொதிக்கணும், கொதிச்சதுக்கப்புறமா உள்ள மீன் பீஸை போடு. எத்தனை தடவை கேட்பேன், இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லை, ஒரு தடவை செஞ்சால் உனக்கு மண்டையில் ஏறாதா, திருப்பி மீன் குழம்பு செய்யும் போதெல்லாம் ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி ஃபோனை வை, நான் பேசுகிறேன்ட்டு கோமதி வச்சுட்டு வந்துடுறாங்க. என்னங்கடி ஆளாளுக்கு ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க என்ன அப்படிங்கிறாங்க. நீங்களே பாருங்கத்தே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ராஜி கதை 2 பேரும் பீச்சுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறத. ஆனாலும் பீச்சுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிருக்கானா, பரவாயில்லையே அப்படிங்கிறாங்க. ஏன் அத்தை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனால் என்ன, ஏன்னா அவங்களும் தான் கூட்டிகிட்டு போனாங்க, அதை விட ஏன் செந்திலும் மீனும் அவங்களும் போனாங்க, அவங்களும் ஃபோட்டோ தான் எடுத்துருந்தாங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கரெக்டு தான், அவங்க போனது வேறு இவங்க போனது வேறு அப்படிங்கிறாங்க. ஏன் அத்தை இதில் என்ன இருக்குது, அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு தான், அது அவங்க கல்யாணம் வேறு அவங்க கல்யாணம் வேறுன்னு. ஏன் என்னாச்சு, அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. அரசி ஒன்றே சொல்கிறாங்க. அண்ணி அதுக்கு சொல்லலை அம்மா, அவங்க 2 பேரும் லவ் பண்ணதே வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. எங்கள் அண்ணன் அந்தளவுக்கு யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை, அவ்வளோ ரகசியமாக வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் வீட்டில் பாருங்களேன், ரொமான்ஸாக 2 பேர் பேசுனதை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஆனால் ஆமாம் 2 பேர் அப்படி ரொமான்ஸாவோ லவ்வாவோ பேசி நாங்கள் பார்த்ததே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி மயிலும் சொல்கிறாங்க. கோமதி வந்துட்டு ஐயோ இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்களடி, என்னடி சரி அப்படின்னு சொல்லி வீணா சொல்கிறாங்க. இருங்க நான் சமாளிக்கிறேன். அது கதிர் வந்து மாமா மாதிரி வீட்டில் யார் கூடயுமே சிரித்து பேசி பழகினதே கிடையாதா, ஆனால் மாமாவுக்கு வந்து அக்கறை இருக்கும்ல எல்லாரும் மேலேயும், அதே போல் தான் இன்னத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ கதிர் வந்து லவ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னே. இல்லை பார்த்ததே இல்லைன்னு. ஆனால் அக்கறையை பேசி நம்ம பார்த்துருக்கோம் தானே, அது நிறைய தடவை பார்த்துருக்கேன், அதை தான் நானும் சொல்கிறேன், கதிர் வந்து மாமா மாதிரி அப்படின்ட்டு. ஆமாம் அவங்கள மாதிரியே தான் அப்படின்னு சொல்லி மயிலும் சொல்கிறாங்க. சரி வாங்கத்தையே, அவங்க அடுத்து யோசித்து கேள்வி கேட்குறவங்களே நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி இந்தா நீ பூ கட்டுமா, நீ அவளுக்கு பூ கட்டுறது எப்படிங்கிறது சொல்லி கொடு, நீ அதை கற்றுக்கோ, சும்மா எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காத, நாங்கள் போய் சமையல் செஞ்சுட்டு வரோம் அப்படின்ட்டு. வா மீனா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மீனா உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு ஐயோ ஒருவேளை அவள் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாளோ, கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படிங்கிறாங்க. எதை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறீங்க தே அப்படிங்கிறாங்க. இல்லடி ராஜியும் கதிரும் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை அந்த அளவுக்குலாம் அவங்களாம் யோசிக்க மாட்டாங்க, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் உளராமல் இருந்தால் சரிதானே. ஆமாம் நான் உளராமல் இருக்கணும்னு நான் எப்படியாவது முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்னது அண்ணே, இல்லை இனிமேலாம் உளர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் கல்யாணம் பண்ணி வச்சது வீண் போகல, 2 பேரும் ஒத்துமையாக அழகாக இருக்காங்க, என் கண்ணே பட்டுரும் போலுக்கு இருக்குது, அம்முட்டு அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி திருஷ்டி இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மயில் வந்து ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ இந்த கரஸ்பாண்டன்ட்னா மாமா கிட்ட போய் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு, இப்போ நான் சர்டிஃபிகேட்டுக்கு எங்கே போவேணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோன் போட்டு சொல்லு மயில் அப்படிங்கிறாங்க. அம்மா ஒரு பிரச்சனைமான்னு. என்னடி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அம்மா சர்டிஃபிகேட் இருக்குல்ல, கரஸ்பாண்டன்ட் வந்து எங்கள் மாமாட்டே டேரெக்டாக கேட்டுட்டாருமா அப்படிங்கிறாங்க. ஏன்டி நீ வந்து வீட்லேயே வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி அப்பயே நீ சாதிச்சிருக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வேலையை போய் கேட்டு இப்போ வந்து சர்டிஃபிகேட் எதுன்னு பண்ண நான் என்னடி பண்ணட்டோன்னு. ஏதாவது ஒரு பிரச்சனைமா சொல்லுமா சமாளிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு அப்படிங்கிறாங்க. இவங்க நைனே பேசிகிட்டே இருக்காங்க. இருடி கொஞ்சமாவது யோசிக்கிறேன், உங்கள் அப்பா வரட்டும், உங்கள் அப்பா வரவும் என்ன ஏதுன்னு சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி சொல்கிறேன்னே. ஐயோ நாளைக்கு காலையிலேயே அண்ணே என்ன உன் அத்தை சமத்து சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லி யாராவது கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்களா, இல்லை அப்படின்னு. இல்லை தான், அப்புறம் என்ன, நான் நாளைக்கு காலையில் உனக்கு கண்டிப்பாக ஃபோன் போடுறேன் சரியா, நீ ஃபோனை வை அப்படின்ட்டு அவங்க அம்மா வச்சிடுறாங்க. அம்மாமா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் போதே சரவணே உள்ளே வந்துடுறாங்க. சரிம்மா அவர் வந்துட்டாருமா, நான் அப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன்ட்டு ஃபோன் வச்சுறாங்க. என்ன மயில் நான் வரவும் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு, யார் கூட உங்கள் அம்மா கூட தானே பேசுனேன். ஆமாம்மா அப்படிங்கிற. உங்கள் அம்மாட்ட பேசினாலும் நான் வந்த உடனே நான் தான் முக்கியம்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ உனக்கு தலைவலி எப்படி இருக்குன்னு. இப்போ பரவாயில்ல மாமா, ஆனால் வேறு தலைவலி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. வேறு தலைவலியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒத்த தலைவலி ஒத்த தலைவலியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன வேலை விஷயத்தை பற்றி அப்படின்னு. ஆமாம்மா கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பேசுறதுக்கு முன்னாடி சரவணா சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. ஐயோ அப்பா வந்துட்டாங்க, உங்களுக்கு அப்பா கூப்பிட்றாங்கட்டு வச்சுக்குமா வராரு ஆமையில் அப்படிங்கிறாங்க. மாமா இருங்க உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. இருமையில் அப்பா தான் கூப்பிட்றாங்களே என்னன்னு போய் கேட்டுட்டு வருவோம், அப்புறமா வந்து நம்ம பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
அடுத்து பாண்டியன் இருக்காங்க, டேய் எத்தனை தடவை கூப்பிடுறேன்னு, இல்லைப்பா எந்திரிச்சு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் வந்துடுறாரு. சரி நான் ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் கொடுத்தேன் உனக்கு அந்த சர்டிஃபிகேட் விஷயமா பேசுகிறதுக்கு, அவர் நாளைக்கு போய் பாருங்கள், பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா சரிப்பான்னு சொல்லி இவர் கேட்டுகிட்டே இருக்காரு. மயில் அதை பற்றி பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. என்னப்பா நான் அன்னாட்டி பேசிகிட்டே இருக்கேன், நீ ரொம்ப அமைதியாக இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. எதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவசியம் இல்லைங்கிறியா அப்படிங்கிறாங்க. ஐயோ அது இல்லை மாமா, சர்டிஃபிகேட்டு டூப்ளிகேட் வாங்குறதுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னா ஒரிஜினல் கிடச்சிருச்சா, இப்போ தான் எங்கள் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்கன்னு. என்ன மயில் சொல்கிற, ஒரிஜினல் கிடச்சிருச்சா, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா இப்போ தான் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன், அதுக்குள்ளே மாமா கூப்பிட்டாங்கன்னு வந்துட்டுமா, அதனால் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்ட்டு திருப்பி ஒரு பையன் சொல்கிறாங்க. சரி எங்கே இருந்துச்சா, அது காணாமல் போச்சுன்னா சொன்னீங்க, என்ன வீட்டில் தான் இருந்துச்சா, பத்திரத்தை ஏதோ தேடுனாங்களா அந்நேரம் கிடச்சிச்சா, இப்போ தான் அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா நீங்கள் பஸ்ஸில் தொலைச்சிங்க, அது எப்படி உங்கள் வீட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை பஸ்ஸில் தொலைச்சதை நாங்கள் நினச்சோம், ஆனால் பஸ்ஸில் தொலைக்கல போலுக்கு, ஏதோ பத்திரம் இருக்கிற இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது எப்படி சர்டிஃபிகேட் பத்திரம் இருக்கிற இடத்துல போய் இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா ஒரு இடத்துல ஒவ்வொன்றும் இருக்கும்மா, நான் கூட பாரு அன்றைக்கெலாம் பழுத்து வச்சுட்டு ப்ரெஷ் அப்படியே பேக்கெட்லேயே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பழனி சொல்கிறாங்க, ஏமாம்மா ப்ரெஷ்ஷும் சர்டிஃபிகேட்டும் ஒன்றா, என்னமாம்மா நீங்கள் பேசுகிறீங்க, சும்மா இருங்களே அப்படின்ட்டு செந்தில் சொல்கிறாரு. சரிடா அது என்னமோ கரெக்டு தான், அது இவ்வளோ பெருசு இது சின்னது தான் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அதனால் நாளைக்கு போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிடா சரவணா நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு போய் மயிலை கூட்டிகிட்டு போய் டைரெக்டாக அவங்க வீட்டில் போய் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போய் ஸ்கூலில் போய் விட்டுரு அப்படிங்கிறாங்க. அடுத்து சரி எல்லாரும் கிளம்ப போதுன்னு அவனுக்கு மயிலுக்கு கூப்பிட்றாங்க. மாமா ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுனேன், என் கூட படித்த பொண்ணு, அவள் வந்து ஆனால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா, நான் வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன், சேலரி எவ்வளோன்னு கேட்டேன், நானும் சொன்னேன் நீ படித்த படிப்புக்கு சேலரி ரொம்ப கம்மி, நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு நீ வா, உனக்கு இதோட 2 மடங்கு சம்பளம் கொடுப்பாங்கன்னு சொல்லிலாம் சொன்னானே. என்னப்பா சம்பளம் கொடுப்பாங்கங்கிறக்காக நம்ம சொல்லலைப்பா, அது வந்து தெரிஞ்ச கரஸ்பாண்டடாக இருக்கார், நல்ல கௌரவமான வேலை தானேப்பா உனக்கு, ஸோ பாதுகாப்பாகவும் இருக்கும், இது ஆஃபீஸுங்கிற பாதுகாப்பு இருக்குமோ என்னமோ எது விசாரிக்கணும்லப்பா, எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அது வந்து ஆவடியில் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அங்கே இருக்கா, ஐயோ அவ்வளோ தூரம் எப்படி போட முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அது கூட நம்ம கமலா வீடு கூட அங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது தெரியும் கரெக்ட் தான், ஆனால் 2 பஸ்ஸு மாறி போகணும், இந்த பிள்ளை எப்படி அவ்வளோ தூரம் போய் ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரவணன் வந்துட்டு என்னால் கூட போய் விட முடியாது, 2 பஸ்ஸில் நீ மாறி போகணும், எப்படி மேலே அவ்வளோ தூரம் போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி தூரமாக இருக்குன்னு சொல்லி வேலைக்கு வேணான்னு சொல்லிடுவாங்களோ, எல்லோரும் பார்த்து பேசுகிறத பார்த்தா நம்மளுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை மாமா ஸ்கூல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா முதுகுலாம் வலிக்குது மாமா, நின்றுக்கிட்டே சொல்ல வேண்டியது இருக்குது, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்க வேண்டியது இருக்குது, கால்லாம் வலிக்குது, பிள்ளைகிட்ட கத்தி பேச வேண்டியது இருக்குது, தொண்டெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனவும் ஆமாம் மாமா அக்கா பெரிய கிளாஸ்க்கு எடுத்தால் பரவாயில்ல, சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிறாங்க, பெரிய பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகளை கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் மாமா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா மாமா மீனா கூட சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி அவங்க பாவம் போல வைக்கிறாங்க. அப்படியா சரிப்பா, ஆஃபீஸு வந்து என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு வை, நம்ம பிற விசாரிப்போம், நீ இந்த பழனி கல்யாணம் வர வரைக்கும் வேலைக்கு போக வேண்டாம் இரு, நான் நாளைக்கு அரசை பார்த்து நான் பேசிடுறேன் என்ன ஏதுன்னு அப்படிங்கிறாங்க. அப்பாடா இப்போதைக்கு இதுலேருந்து தப்பிச்சு அப்படின்னு மயில் சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து எல்லோரும் இடத்த காலி பண்ணிடுறாங்க. மீனானா இருக்காங்க. அக்கா சேர்ந்த ஒரே மாதத்தில் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு அப்படியே டபுள் ப்ரமோஷன், அதுவும் சேலரி இன்க்ரிமெண்ட் கூட, வெரி லக்கி, ரொம்ப ஹாப்பி தான் அப்படிங்கிறாங்க. சரி மயில் அப்படிங்கிறாங்க. என்னக்கா உங்கள் மூஞ்சி சந்தோஷமே இல்லைன்னே. இல்லை சந்தோஷமாக தான் இருக்கேன், அது எப்படி வெளிக்காட்டுன்னு தெரியலையா, அதனால் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு மழுப்புறாங்க. சரி